சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ஆறுமுகத்தையும் கண்மணியையும் ஹனிமூன் அனுப்பி வைக்கிறாங்க. ஆறுமுகமும் கண்மணியை கூட்டிக்கிட்டு நேரா அவரோட அக்கா கிட்ட போய் தனக்கு கல்யாணமான விஷயத்த சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அப்படியே ஹனிமூனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை கூட்டிக்கிட்டு நேரா ஆறுமுகம் அவரோட அக்கா வீட்டுக்கு வராரு. வந்ததும் ஆறுமுகம் வீட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கொடுக்கவும், வா ஆறுமுகம் உள்ள வா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எப்படிடா இருக்க? எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனேன். அதுக்கப்புறம் இந்த அக்கா உயிரோட இருக்கேனா இல்லையான்னு இது வரைக்கும் ஒரு தடவை கூட நீ வந்து எட்டி பார்க்கல. ஆள் அட்ரஸையே காணோம். இப்போ எப்படி இருக்க? உன் மருமக இருக்காளே அவளும் மாமா எங்க மாமா எங்கன்னு சொல்லி அழுது அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. நானும் மாமா இன்னைக்கு வந்துருவான் நாளைக்கு வந்துருவான்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்க. அது சரி, என்ன உன்னை பார்க்கும்போதே ஏதோ புது மாப்பிள்ளை மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தோட அக்கா கேட்கவும், ஆமாக்கா நீ கரெக்டா சொல்லிட்ட, நான் புது மாப்பிள்ளையே தான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், அதை கேட்டதும் ஆறுமுகத்தோட அக்காவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்னடா சொல்ற, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டா நான் என்ன அனாதையாவாடா இருக்கேன்? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? என்கிட்ட சொல்லி இருந்தா உனக்கு சீமையில இருந்து நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனாடா. சரி, பொண்ணு யாரு, அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தோட அக்கா ரொம்ப ஆர்வத்தோட கேட்கவும், அது வந்துக்கா, நான் அமைச்சர் ராஜாங்க ஐயா வீட்டில் டிரைவரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்ல, அங்க அவரோட பொண்ணு கண்மணி அவங்க என்ன காதலிச்சாங்கக்கா. நானும் அவங்கள காதலிச்சேன். எங்க 2 பேருக்கும் மனசு ஒத்து போய் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், அதை கேட்டுட்டு ஆறுமுகத்தோட அக்கா வந்துட்டு, என்னடா சொல்ற, அமைச்சரோட பொண்ணா? பிடிச்சாலும் புளிய கொம்பாதான் பிடிச்சிருக்க. அது சரி, பொண்ணை எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தோட அக்கா கேட்கவும், இந்தா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கண்மணிய உள்ள கூட்டிக்கிட்டு வரவும், ஆறுமுகத்தோட அக்கா கண்மணிய மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏண்டா உனக்கு கண்ணு தெரியலையா? இல்ல உனக்கு தான் கை கால் ஊனமா? எதுக்காக நீ இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்திருக்க? ஏண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லியிருப்பேனடா. நீ என்ன இழிச்சவாயனா? உன் தலையில இவளை கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தோட அக்கா ரொம்ப கோபத்தோட பேசவும், இங்க கண்மணிக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அக்கா அப்படியெல்லாம் பேசாதக்கா, இவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அக்கா நீ நினைக்கிற மாதிரி இவளுக்கு கால் வேணா ஊனமா இருக்கலாம், ஆனா மனசு அம்புட்டும் நல்ல மனசுக்கா. மற்றவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்காதவ, என்னையும் ஒரு ஆளா மாத்துனவ, அது மட்டும் இல்ல என்ன முழுசா காதலிச்சவக்கா. அதனால தான் எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுக்கா, நாங்க ஹனிமூனுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், போதும் நிறுத்துடா, உன் இஷ்டத்துக்கு வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் கேட்குற. நான் உன்னை எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவேன்? ஏண்டி அம்மா, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? என் தம்பி வைரம் மாதிரி இருக்கான், அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க. ஏன் உனக்கு வேற எவனும் கிடைக்கலையா? என்ன பணத்தை காட்டி உங்க பக்கம் என் தம்பியை இழுத்துக்கிட்டீங்களா? இதுதானே உண்மை. ஏண்டா நீயும் அவங்க பணத்தை காட்டுனதும் பல்ல இழிச்சுக்கிட்டு அங்க போயிட்ட. அதனால தானே இந்த அக்கா இருக்கிறத கூட நீ மறந்துட்ட. போ, இனிமே இந்த வீட்டு பக்கம் வராத. உனக்கு எப்போ பணம் தான் முக்கியம்னு தோணுச்சோ அப்பவே அந்த குடும்பத்தோட போயிடு. இந்த அக்கா செத்து போயிட்டதா நீ நினைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தோட அக்கா வந்துட்டு கோபத்துல பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே கண்மணி வந்துட்டு, அண்ணி அப்படியெல்லாம் பேசாதீங்க அண்ணி, இவர் என்ன காதலிக்கிறன்னு தான் சொன்னாரு, எனக்கு தான் இவரை பிடிச்சிருக்கு, நான் தான் இவரை வற்புறுத்தி என்னை காதலிக்க வச்சேன், கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன், அவரை எதுவும் சொல்லாதீங்க, எது திட்டுறதா இருந்தாலும் என்ன திட்டுங்க
அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், ஆமா என் தம்பி ஒழுக்கமானவன் தான், நீ தான் என் தம்பியை சுத்தி வளைச்சி மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இந்த விஷயத்த நான் சும்மாவே விடமாட்டேன். இப்பவே போய் அமைச்சர் ராஜாங்கத்தை பார்த்து 4 கேள்வி கேட்டுட்டு வரேன். எப்பேற்பட்ட என் தம்பிக்கு உன்னை போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, கேட்க யாரும் இல்லைங்கிற திமிரில் தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. பணம் இருந்தா எது வேணாலும் பண்ணலாமா, இப்பவே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தோட அக்கா ரொம்ப பிடிவாதமா அங்கே இருந்து ராஜாங்கம் வீட்டுக்கு கிளம்பவும், ஆறுமுகமும் வந்துட்டு, அக்கா வேண்டாங்க்கா, அவங்கள போய் நீ எதுவும் அவமானப்படுத்தாத, வேண்டாம்க்கா அப்படின்னு ஆறுமுகம் சொல்லவும், இங்க பாருடா, நான் போய் 4 கேள்வி கேட்டாதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். இதையும் நான் கேட்கக்கூடாதுன்னா சொல்லி இப்பவே நான் நாண்டுக்குன்னு செத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தோட அக்கா ரொம்ப கோபத்தோட சொல்லவும், ஆறுமுகம் வந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம கண்மணியை கூட்டிக்கிட்டு அவங்க அக்கா பின்னாடியே காரை எடுத்துக்கிட்டு போறாரு. அடுத்து பார்த்தா ஆறுமுகத்தோட அக்கா நேரா ராஜாங்கம் வீட்டுக்கு வந்து, ஏயா நீங்க அமைச்சர் தானே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இப்படி கை கால் ஊனமான பொண்ணை என் தம்பிக்கு போய் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே, ஏயா கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நீங்களாவே நினைச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் வராததுமா ஆறுமுகத்தோட அக்கா ரொம்ப கோபத்தோட பேசவும், இங்க சாவித்திரி வந்துட்டு, இங்க பாருமா, நாங்க ஒன்றும் உன் தம்பிக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கல. ஆறுமுகம்தான் கண்மணியோட மனசை மாத்தி 2 பேரும் காதலிச்சிருக்காங்க, ஓடியும் போயிட்டாங்க. அதனால தான் நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம். நீ என்னடானா உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சத்தம் போடவும், இங்க ராஜாங்கம் வந்துட்டு, ஏய் சாவித்திரி, நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியாயிரு, எதுவா இருந்தாலும் நாங்க பேசிக்கிறோம். இங்க பாருங்க, என் பொண்ணு கை கால் ஊனமாத்தான் இருக்கா, என் பொண்ணுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, அவன் மனசுல ஆறுமுகம்தான் இருக்கான். அதனால தான் நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம். 2 பேரும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நாங்க ஒன்றும் இங்க கட்டாய கல்யாணம் பண்ணவே இல்லை அப்படின்னு ராஜாங்கம் சொல்லவும், உடனே அப்பத்தா வந்துட்டு, ஆமாம்மா, நீ எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா நாங்க பேசுறத கேளு. சொல்ல போனா நாங்க கண்மணிக்கு வேற இடத்துல தான் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இவங்க 2 பேரும் கோவிலுக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்துல இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்து எல்லாரும் சேர்ந்து கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். இதுல என்ன தப்பு இருக்குன்னு அப்பத்தா கேட்கவும், எம்மா நீ பேசாம வாய மூடு, இவ என்ன பெரிய இவளா, இவகிட்ட போய் நீ பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாருமா, உங்க தம்பி ஆறுமுகத்துக்கு சும்மா ஒன்றும் கண்மணிய கல்யாணம் பண்ணி வைக்கல. ஆறுமுகத்தை என் அண்ணன் முதலாளி ஸ்தானத்துல உட்கார வச்சு இருக்காரு. ஆறுமுகம் பேர்ல சொந்தமா ஒரு பர்னிச்சர் கடைய எழுதி வச்சிருக்காரு. நீ என்னமோ உன் இஷ்டத்துக்கு வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைக்கு எங்க அண்ணன் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா, பேசாம இங்கிருந்து போமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், உடனே ஆறுமுகத்தோட அக்கா வந்துட்டு, முதலாளி ஆக்குனா பணத்தை கொடுத்தா நாங்க என்ன பல்ல இழிச்சுக்கிட்டு வந்துடுவோம்னு நினைச்சீங்களா? உங்க வீட்டு பொண்ணால அந்த 2 கம்பையும் விட்டுட்டு தனியா நடக்க முடியுமா? இல்ல அப்படி இப்படிதான் ஏதாவது வேலை தனியா செய்ய முடியுமா? எந்த வேலையும் செய்ய முடியாம அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க ஒரு பொண்ணை போய் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்ல இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தோட அக்கா கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் ஆறுமுகமும் கண்மணியும் வீட்டுக்குள்ள வாராங்க. உடனே ராஜாங்கம் வந்துட்டு, ஏன் மாப்பிள்ள, நீங்க கண்மணியை கூட்டிக்கிட்டு கனிமுன் போறதா சொல்லி இருந்தீங்களே, போலையா அப்படின்னு ராஜாங்கம் கேட்கவும், இல்ல மாமா, அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொல்லிட்டு போலாம்னு போனோம். விஷயம் தெரிஞ்சதும் அது கோபப்பட்டுக்கிட்டு இங்க வந்துடுச்சு. அக்கா நீ வாக்கா, நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன்னு ஆறுமுகம் சொல்றாரு. டேய் நீ என்ன சொன்னாலும் சரிடா, எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கவே இல்லை, இப்பவே வேண்டாம்னு சொல்லி வெட்டி கடாசிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அக்கா சொல்லவும், அக்கா என்னக்கா பேசுற, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? நான் கண்மணியை விரும்பித்தான் கல்யாணம் பண்ணேன். ஏன் விரும்பி கல்யாணம் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? இப்ப இந்த நிமிஷம் நீ உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே என் பொண்டாட்டி கண்மணி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், என்னடா சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலன்னு ஆறுமுகம் அக்கா கேட்கவும், ஆமாக்கா, நீ ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேஷனுக்கு பணம் இல்லாம அட்மிட் ஆயிருக்கும் போது நான் எவ்வளவோ இடத்துல பணம் கேட்டு பார்த்தேன்.
ஒரு பிச்சைக்கார மாதிரி எல்லார்கிட்டையும் கையேந்தாத குறையா கேட்டேன். யாருமே எனக்கு உதவி பண்ணலக்கா. ஆனா கண்மணி தான் மனசு வச்சு மாமா கிட்ட சொல்லி உனக்கு ஆப்ரேஷன் பண்ண வச்சா. உன்னோட உயிரை இவ காப்பாத்தி இருக்கா. கொஞ்சமாவது நீ மனசாட்சியோட பேசுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், என்னடா சொல்ற, உண்மையாவா சொல்ற அப்படின்னு ஆறுமுகம் அக்கா கேட்கவும், ஆமாக்கா, இவங்க எனக்கு பணம் கொடுக்கணும், ஊனமுச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணமே இவங்களுக்கு கிடையாது. என்ன கண்மணி காதலிச்சா. என்கிட்ட என்ன இருக்கு, வசதி இருக்கா, வாய்ப்பு இருக்கா, இல்லை ஒரு நல்ல வேலை தான் இருக்கா, எதுவுமே இல்லைக்கா. என் மனசை பார்த்து அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ மேல நீ எந்த கோபமும் படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லி புரிய வைக்கிறாரு. என்ன ஆறுமுகம் சொல்ற, என்னோட உயிரை காப்பாத்தினது கண்மணியா, இது தெரியாம பேசிட்டேனே அப்படின்னு ஆறுமுகம் அக்கா சொல்லவும், ஆமாக்கா, அது புரியாம நீ பாட்டுக்க இவ்வளவு தூரம் பேசிட்டக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், கண்மணி என்னை மன்னிச்சிருமா, என்னோட உயிரை நீ காப்பாத்தினது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன். நான் என்னோட உயிரை விட்டிருந்தா என் பொண்ணு அனாதையா இருக்கும், என் தம்பிக்குன்னு எந்த ஒரு சொந்த பந்தமும் இல்லாம போயிருக்கும். எப்படியோ என் உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்க, உனக்கு நன்றி சொல்றதை தவிர எனக்கு வேற வழி இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட ஆறுமுகம் அக்கா மன்னிப்பு கேட்கவும், ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாவித்திரி வந்துட்டு, நல்லா இருக்கே, வந்ததும் வராததுமா எங்கள் வீட்டு பொண்ணை கேவலமாக பேசிட்டு இப்போ என்னமோ உயிரை காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு பேசுகிறத பார்க்கும்போது இது என்னமோ சரியில்லை அண்ணே. இப்போவே பார்த்துக்கோங்க, இவங்க ரெட்டை வேஷம் போட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், உடனே அப்பத்தா வந்துட்டு, அடியே வாயை மூடுடி, தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம், அவ்வளவுதான். அவங்களும் அந்த ஆதங்கத்தில் இப்படியெல்லாம் பேசிட்டாங்க. இப்போ அவங்களே மனசு திருந்தி கண்மணியையும் ஆறுமுகத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாமே நல்ல விஷயந்தான். அம்மாடி, இப்போவாவது அக்காங்கிற ஸ்தானத்தில் அவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி ஹனிமூனுக்கு அனுப்பி வை, 2 பேரும் நல்லபடியாக போயிட்டு வரட்டும் அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், ஆறுமுகத்தோட அக்காவும் வந்துட்டு கண்மணியையும் ஆறுமுகத்தையும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சிடுறாங்க.